விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம விவசாய ஒருத்தர் இயற்கை முறையில் கத்திரி சாகுபடி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான இடுபொருளை பயன்படுத்தணும், பூச்சிரொட்டி என்ன பயன்படுத்தணும் போன்ற அனைத்து தகவலும் வேணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்காகவும் மற்ற விவசாயிகளுக்காகவும் இயற்கை முறையில் கத்திரி சாகுபடி செய்வதற்கான அட்டவணையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். மற்ற விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரி சாகுபடியில் அதிக வருமானம் பார்க்கணுன்னா நம்ம நிலத்தை 4 அல்லது 5 தடவை நல்லா உழவணுங்க. மண் நல்லா பொலபொலப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டிராக்டர் அளவு மக்கிய தொழு உரம், 150 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, இதை ரெண்டுத்தையும் கலந்து நம்ம உழவு ஓட்டும் போது கலந்து ஓட்டி பார் ஈர்த்து வச்சுனுங்க. கார்த்திகை பட்டம் கத்திரி சாகுபடிக்கு ஏற்ற பட்டங்க. ஏன்னா இந்த பட்டத்தில் நம்ம கத்திரி நட்டால் அதிக விலைக்கு கத்திரிக்காய் விற்கலாம், நாமளும் அதிகமாக வருமானம் பார்க்கலாங்க. சாதாரணமாக ஒட்டு ரக கத்திரி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18 முதல் 20 டன்னு நம்ம கத்திரி விளைச்சல் எடுக்கணுங்க. அதே சாதாரண கத்திரி பார்த்திங்கன்னா 10 டன்னுலேருந்து 12 டன் வரைக்கும் நம்ம ஏக்கருக்கு நம்ம விளைச்சலை எடுக்கணுங்க. நீங்கள் கத்திரி சாகுபடி செயற்கையாக செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதந்தாங்க அது காய் வைக்கும். அதுவே நீங்கள் இயற்கை முறையில் நீங்கள் கார்த்திகை பட்டத்தில் கத்திரி சாகுபடி செஞ்சீங்கன்னா குறைந்தபட்சம் 1 வருடம் காய் காய்க்கும். நமக்கு அதிக மகசூல் வரும், அதிகமான வருமானமும் கிடைக்குங்க. ஒவ்வொரு செடிக்கும் 1.5 அடி இடைவெளி வேணுங்க. அதே போல் பார் வரிசை பார்த்தோன்னா 2 அடிக்கு ஒரு பார் இழுத்து வச்சுருக்கணுங்க. நம்ம நாற்று நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி சூடோமோனஸ், 1/2 கிலோ அசோஸ்பைரிலம், அரிசி கஞ்சியினுடைய தண்ணிங்க, நம்ம சாதம் வடிக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, வடிகட்டுற தண்ணி ஒரு 1/2 லிட்டருங்க. இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாற்றை அந்த தண்ணியில் வச்சு அந்த வேர் ஊற வைக்கணுங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம நடவு செய்யணுங்க. அடுத்ததாக நீர்ப்பாசனம் மிக முக்கியங்க. வெயில் காலத்தில் 5 நாளைக்கு ஒரு டைமும், மழைக்காலங்களில் 8 நாளுக்கு ஒரு டைமும் நம்ம நீர் பாசணுங்க. குறிப்பாக கத்திரி பார்த்தோன்னா 60ஆம் நாள்லேருந்து காய்கள் காய்க்குங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த மாதிரியான இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டும் பயன்படுத்தணும் போன்ற அட்டவணையை நம்ம பார்க்கலாங்க. கத்திரி நாற்று நடவு செய்த 3ஆவது நாள் ஈயம் கரைசல் ஒரு 15 லிட்டர் தண்ணிக்கு 150 மில்லி கலந்து காலை வேளையில் நம்ம அந்த ஒவ்வொரு செடிகள் மீது நல்லா தெளிக்கணுங்க. அதே போல் 5ஆவது நாள் 200 லிட்டர் ஜியோ அமிர்தம் பாசன நீரோடு நம்ம கலந்து விடணுங்க. அதே போல் மாலை வேளையில் பூச்சி விரட்டி ஏதாவதுங்க, கற்பூர கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல், 5 கரைசல், இது ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை நம்ம கண்டிப்பாக 5ஆவது நாளில் தெளிப்பு செய்யணுங்க. 8ஆவது நாள் மறுபடியும் ஈயம் கரைசல் காலை வேளையில் தெளிப்பு செய்யணும். அதுக்கடுத்து 10ஆவது நாள் சூடோமோனஸ் தெளிப்பு செய்யணுங்க. 12ஆவது நாள் பவேரியா பேசியனா, வெர்டிசியன் லக்கானி, இது ரெண்டும் காலை அல்லது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். இது ரெண்டும் எதுக்குன்னா பூச்சி விரட்டியாகவும் புழு அதிகமாக இருக்கும் கத்திரியில், அது தாக்குதலை குறைப்பதற்காகவும் இந்த பவேரியா பேசியனா இல்லை லக்கானி, இது ரெண்டும் கலந்து தெளிப்பு செய்யணுங்க. 15ஆவது நாள் மீன் அமிலம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 2 லிட்டர் பாசன நீருடன் கலந்து விடணுங்க. அதே போல் பஞ்சகாவியம் ஒரு 150 மில்லி பஞ்சகாவியம் 10 லிட்டர் டேங்கு கலந்து அதை நம்ம காலை அல்லது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். அதுக்கடுத்து 20ஆவது நாள் சுண்ணாம்பு கரைசலை என்ன செய்யணும்னா பாசன நீருடன் கலந்து விடணும். 23ஆவது நாள் மறுபடியும் நம்ம ஒரு பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும், கற்பூர கரைசல் பயன்படுத்தினா நல்லதுங்க. 25ஆவது நாள் 200 லிட்டர் ஜீவா அமிர்தம் பாசன நீருடன் கொடுக்கணுங்க. இந்த ஜீவா அமிர்தம் எதுக்குன்னா மண் பொசன்னு ஆக்கும், நல்லா செடி வளர்ச்சியை தூண்டும். அதுக்காக இந்த ஜீவாமிர்தம் கொடுக்கணுங்க. அதுக்கடுத்து ஒரு 300 மில்லி பஞ்சகாவியம் காலை அல்ல மாலை வேளையில் தெளிக்கணும். இந்த பஞ்சகாவியம் எதுக்கு நம்ம தெளிக்கிறோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காய் பார்த்தோன்னா கத்திரிக்காய் ஷேனிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அதுக்காக இந்த பஞ்சகாவியம் நம்ம தெளிக்கணும். அதுக்கடுத்து பொட்டாஷ் பாக்டீரியா நம்ம பாசன நீருடன் அந்த ஜீவாமிர்தம் கூடவே 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து நம்ம பாசன நீருடன் கொடுக்கணுங்க. 30ஆவது நாள் ஈயம் கரைசல் ஏக்கருக்கு 1.5 லிட்டர் பாசன நீருடன் கலந்து விடணும். மாலை வேளையில் பூச்சி விரட்டி ஏதாவது ஒன்றும் பயன்படுத்தணுங்க. வேப்பெண்ணெய் கரைசல் பயன்படுத்த நல்லது. 32ஆவது நாள் சூடோமோனஸ் பார்த்திங்கன்னா 15 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி
சூடோமோனாஸை கலந்து நம்ம ஒவ்வொரு செடியின் மீது நல்லா நனையிற மாதிரி தெளிப்பு செய்யணுங்க. 35வது நாள் 200 லிட்டர் ஜியோ அமிர்தம் தான் பாசன நீருடன் கலந்து விடணும். மாலை வேளையில் 150 மில்லி ஈயம் கரைசலை வந்து ஒவ்வொரு செடியும் நல்லா நனையிற மாதிரி தெளிப்பு செய்யணுங்க. 40வது நாள் பவேரியா ப்ளஸ் லக்கானி இது வந்து புழுவுக்கும் பூச்சிக்கும் விரட்டுவதற்காக 40வது நாள் வந்து காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. 43வது நாள் சுண்ணாம்பு கரைசலை வந்து நம்ம பாசன நீருடன் கலந்து விடணும். 45வது நாளில் ஈயம் கரைசல் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் ஈயம் கரைசலை வந்து என்ன செய்யணும்னா பாசன நீருடன் கலந்து விடணும். பஞ்சகாவியம் ஒரு 300 மில்லி வந்து காலையில் மாலை வேளையில் வந்து தெளிப்பு செய்யணும். 50வது நாள் வந்து பூச்சி விரட்டி ஏதாவது ஒன்று பயன்படுத்தணுங்க. கற்பூர கரைசலோ அல்லது வேப்பெண்ணெய் கரைசலோ இல்லை ஐந்தில கரைசலோ இஞ்சி பூண்டு கரைசலோ ஏதாவது ஒன்று பூச்சி விரட்டி வந்து நீங்கள் வந்து தெளிப்பு செய்யணுங்க. 50வது நாள் மாலை வேளையில் ஒரு 200 லிட்ரு தண்ணியில் ஒரு 30 கிலோ கடலை புண்ணாக்கை வந்து நல்லா புளிக்க வச்சு அந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து மாலை வேளையில் பாசன நீருடன் கலந்து நம்ம கத்திரி செடிக்கு விடணுங்க. இதனால் நல்லா பூ பூக்கும், நிறைய காய் வைக்குங்க. 55வது நாள் 2 லிட்டர் மீன் அமிலம் பாசன நீருடன் கலந்து கொடுக்கணுங்க. இந்த மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. 58வது நாள் தேமோர் கரைசல் வந்து தெளிப்பு செய்யணுங்க. 15 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் தேமோர் கரைசலை வந்து நம்ம தெளிப்பு செய்யணும். இந்த தேமோர் கரைசல் எதுக்கு பயன்படுதுன்னா அதிகமான பூக்குங்க, பூ வந்து பூக்கும். பூக்காத செடியிலையும் பூ பூக்க வைப்பதற்காக இந்த தேமோர் கரைசலை வந்து நம்ம ரெடி பண்ணி தெளிக்கணுங்க. 60வது நாள் மீண்டும் ஒரு 2 லிட்டர் மீன் அமிலம் மாலை வேளையில் பாசன நீருடன் கலந்து விடணுங்க. 63வது நாள் காலை வேளையில் பஞ்சகாவியம் ஒரு 300 மில்லி தெளிப்பு செய்யணும். மாலை வேளையில் சுண்ணாம்பு கரைசலை வந்து பாசன நீருடன் கலந்து விடணுங்க. 65வது நாள் ஜீவாமிர்தம் ப்ளஸ் கடலை புண்ணாக்கு கரைசல் ரெண்டும் கலந்து பாசன நீருடன் விடணுங்க. மாலை வேளையில் கற்பூர கரைசலை வந்து தெளிப்பு செய்தால் நல்லதுங்க, பூ பூக்கும், காய் வைக்குங்க. 68வது நாள் மீண்டும் மாலை வேளையில் தேமோர் கரைசல் தெளிப்பு செய்யணும். 70வது நாள் மீன் அமிலம் வந்து 2 லிட்டர் வந்து பாசன நீருடன் கலந்து விடணும். அதே வேளை மாலை வேளையில் பவேரியா ப்ளஸ் லக்கானி இது ரெண்டையும் வந்து கலந்து தெளிப்பு செய்யணும். இது எதுக்குன்னா புழுவுக்கும் பூச்சி வெரைட்டிக்கும் இது பயன்படும். 73வது நாள் பாசன நீருடன் பாக்ஸோ பாக்டீரியா வந்து 1 லிட்டர் வந்து கலந்து விடணுங்க. 75வது நாள் பஞ்சகாவியம் காலை வேளையில் 300 மில்லி தெளிப்பு செய்யணும். 78வது நாள் மாலை வேளையில் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிப்பு செய்யலாம். 80வது நாள் ஜீவாமிர்தம் எண்ணெய் 1 லிட்டருடன் பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்து பாசன நீருடன் தெளிப்பு செய்யணும். அதே வேளை மாலை வேளையில் தேமோர் கரைசல் வந்து 15 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் வந்து கலந்து தெளிப்பு செய்யணுங்க. 85வது நாள் ஈயம் கரைசல் ஒரு 200 மில்லியும் சூடோமோனாஸ் ஒரு 100 மில்லியும் ரெண்டுத்தையும் கலந்து காலை வேளையில் தெளிப்பு செய்யலாங்க. 90ஆம் நாள் ஈயம் கரைசல் 2 லிட்டர் வந்து பாசன நீருடன் கலந்து விடணுங்க. மாலை வேளையில் பவேரியா ப்ளஸ் லக்கானி ரெண்டும் கலந்து தெளிப்பு செய்யணுங்க. 93வது நாள் பஞ்சகாவியம் ஒரு 300 மில்லி தெளிப்பு செய்யணும் காலை வேளையில். 95ஆம் நாள் மீன் அமிலம் ஒரு 2 லிட்டர் வந்து பாசன நீருடன் கலந்து விடணுங்க. 100ஆம் நாள் ஈயம் கரைசல் ஒரு 300 மில்லி வந்து மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். காலை வேளையில் கற்பூர கரைசலை வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க. 102வது நாள் பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் வந்து பாசன நீருடன் கலந்து விடணும். 105வது நாள் 2 லிட்டர் மீன் அமிலம் பாசன நீருடன் கலந்து விடணும். மாலை வேளையில் சூடோமோனாஸ் வந்து 15 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 200 மில்லி வந்து மாலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. 110வது நாள் ஈயம் கரைசல் 1 லிட்டர் பாசன நீருடன் கலந்து விடணும். மீன் அமிலம் ஒரு 200 மில்லி வந்து மாலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. 115வது நாள் பவேரியா ப்ளஸ் லக்கானி இதை வந்து என்ன செய்யணும்னா மாலை வேளையில் தெளிப்பு செய்யணும். 118வது நாள் 300 மில்லி பஞ்சகாவியம் காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. 120ஆம் நாள் மீன் அமிலம் வந்து பாசன நீருடன் ஒரு 2 லிட்டர் வந்து கலந்து விடணும். மாலை வேளையில் கற்பூர கரைசலை வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் ஒட்டு ரக கத்திரி செடியில் ஏக்கருக்கு 18 முதல் 20 டன் மகசூலும், சாதாரண கத்திரி செடியில் 10 டன் முதல் 12 டன் வரை நம்ம கத்திரியை வந்து மகசூல் எடுக்கலாங்க. இதனால் நமக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லை, மாதம் ஒரு முறை தொடர்ந்து ஊட்டமேற்றிய தொழு உரத்தை வந்து நம்ம கத்திரி செடிக்கு கொடுத்து வந்தால் அதிக லாபம் பெறலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.